டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நான் டெய்லி என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி காய்கறி ஜூஸ். இன்றைக்கி வந்து பாகற்காய் ஜூஸ். ஒரு பாகற்காய், அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பாதி புழிஞ்சு ஊற்றினேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல மிளகு, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் ஒரு இவ்வளோ தண்ணீர் ஊற்றி ஜூஸ் போட்டாச்சு. நேற்றெல்லாம் வந்து பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டேன். பீட்ரூட்டு, அப்புறம் வந்து வெண்பூசணி ஜூஸு, இந்த மாதிரி தினம் ஒரு ஜூஸ், காய்கறி ஜூஸ். அதை வந்து நம்ம சூடுபடுத்தக்கூடாது. சூடுபடுத்தினா விட்டமின் அழிஞ்சு போயிடும். விட்டமின் வந்து காணாமல் போயிடும். அதாவது இந்த பாகற்காய் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண்ணுலாம் குணப்படுத்தும். நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறியை ஜூஸ் போட்டு வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்றதுல பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்ணும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸாக எடுத்துப்போம். அப்புறமா பச்சையாக சாப்பிட்றது அதுக்கப்புறமா அது எப்போ நடக்குதோ அப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக இருக்கட்டும். ஒரு பாகற்காயை கடித்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாகற்காய் ஜூஸு இது என்ன செய்யுதுங்கிறத நாளைக்கு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே பீட்ரூட் ஜூஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு மாதம் நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் கம்பல்சரி, பீட்ரூட்டு நெல்லிக்காய், அது மாதிரி வந்து வெண்பூசணி ஜூஸ் அது வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி மாறுதல் புதுமையாக நம்ம தேடுறோம். அடுத்து நிறைய ஜூஸ் பண்ணலாம். நம்ம சுரைக்காய் ஜூஸ் போடலாம். அது மாதிரி நிறைய ஜூஸ் நம்ம போடலாம்.